கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவரையும் இந்த மாலை வேளையிலும் மகிழ்ச்சியோடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு எளிமையான ஒரு சிறு ஆவிக்குரிய உண்மையை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவம் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒரு காலத்தில் நம்ம பாவம் செஞ்சுட்டு வாழ்ந்தோம். அதுக்கு பிறகு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தோம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நம்முடைய அனுபவமாகவும் அது இருக்கும். ரோமர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனத்தை 22ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிக்கு அடிமையாகிறோம். ரோமர் 6:14 சொல்லுகிறது, நாம் கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அதே நேரத்தில் 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். என் பிள்ளைகளை என்று ஒரு உரிமையோடு சொல்லுகிற பொழுது இது பொதுவான கடிதம் அல்ல. இந்த இடத்துல இது ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு சொல்லுகிற காரியம். அப்போது நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கா பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். இன்னும் 5ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசியில் போகும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம் உண்டு அப்படின்னாலும் நிறைய சொல்கிறார். இப்போது பொதுவாக இப்பொழுதெல்லாம் நம்ம அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் செய்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் செய்யாதீங்க அப்படிலாம் நிறைய வார்த்தைகளை என்ன செய்கிறோம், கேட்குறோம். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பது உங்களிடத்தில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் வெளிப்படையாக பதில் சொல்ல வேண்டாம். ஆனால் உங்களுக்குள்ளே அந்த கேள்விக்கு பதில் என்னவென்பதை குறித்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்களே, இப்பொழுது பாவம் செய்கிறீர்களா? ஒருவேளை முன்பு போல பாவம் செய்யாவிட்டாலும் சற்று குறைந்த அளவுக்கு பாவம் செய்கிறீர்களா? அந்த அளவுக்கு பெரிய பெரிய பாவம் செய்யாவிட்டாலும் சின்ன சின்ன பாவங்களெலாம் செய்கிறீர்களா என்பதை உங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். பொதுவாக சில செய்திகளை கேட்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, விசுவாசிகளும் பாவம் செய்கிறாங்க, ஊழியர்களும் பாவம் செய்கிறாங்க அவ்விதமாக சொல்லப்படுவது நம்ம கேட்குறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் உண்டு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கிறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். முதலாவது பாவம்னா என்ன? கிறிஸ்தவத்தில் தான் இந்த பாவங்கிற வார்த்தை அதிகமாக சொல்கிறது. பாவம்னா பெரும் தப்பு பண்ணது. 2 அர்த்தம் அதுக்கு சொல்லுவோம். ஒன்று பரிதாபத்தினுடைய விளைவு, ஐயோ பாவம் அப்படி சொல்கிறோம்ல. இது ஒரு பிட்டினால் மற்றவங்க மேலே ஒரு சிம்பதினால் சொல்லுவோம், ஐயோ பாவம், பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம், பரிதாபத்தின் வழி. இன்னொன்று ஒரு டெரிபிள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நம்முடைய ஒரு மிக மோசமான மனநிலையை காட்டுகிறது. பாவம் அப்படின்னா ஏதோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறோம். வி ஆர் இன் எ பேட் கண்டிஷன். பொதுவாக பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நோக்கம் சாராமல் வாழுகிற ஒரு நிலை பாவம். நாம் என்ன செஞ்சாலும் சரி, சிந்தித்தாலும் சரி, செயல்பட்டாலும் சரி, அவைகள் தேவ நோக்கத்தோடு தொடர்பற்றதாகவோ இல்லை தேவ நோக்கத்திற்கு முரண்பாடாக இருந்தால் அது என்னது? நாம் செய்கிற தேவ நோக்கத்துக்கு முரண்பாடான எதுவும் பாவம். அதுபோல் தேவன் காட் இஸ் ஹோலி, அவருடைய பரிசுத்த நிலைமைக்கு முரண்பாடாக வருகிறது எல்லாமே பாவம். இஸ் அ ஹோலி காட். அப்போ நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்கள் எனக்கு பரிசுத்தவர்களாக இருப்பீர்களாகன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவருடைய பரிசுத்த நிலைமைக்கு நம்ம இல்லைன்னா, அதான் பரிசுத்த நிலைமைக்கு முரண்பட்டு இருந்தால் அது என்னது? அதுபோல் தேவனுடைய உறவுக்கு முரண்படுவது, தேவனுடைய உறவுக்கு உகந்ததல்லாத நிலைமையில் இருக்கிறது இதுதான். ஏதாவது ஒன்று தேவ உறவுடன் நாம் வாழ்வதற்கு நமக்கு எதிரடையாக இருக்கிறதா? when we are not able to enjoy or experience the relationship of God, that means there is some sin. இன்னொன்று பார்க்கும்போது தொடர்பு இல்லாமல் வாழ்கிறது. தேவனோடு தொடர்பே கிடையாது நமக்கு, தேவனுடைய சத்தியத்தோடு தொடர்பு கிடையாது, தேவனுடைய வார்த்தைகளோடு நமக்கு தொடர்பு கிடையாது. இந்த விதமான ஒரு நிலைமையில் இருக்கிறது என்னது? இதெல்லாம் பாவம். இதெல்லாம் பொதுவாக பாவம். மொத்தத்தில் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறதுன்னா, தேவனோடு ஒருவர் இல்லாதவருடைய விளைவு. பாவம் என்பது நாம் என்ன செய்கிறோங்கிறது இல்லை, நாம் யாராக இருக்கிறோம், பாவியாக இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோம். பாவம் செய்கிறதுனால நாம் பாவி என்ற பெயரை பெறுகிறதில்ல. பேசிக்கலி இன் நேச்சர் நாம் யார் சின்னேஸ்.
அப்போது அந்த பாவம் எங்கிருந்து வர ஆரம்பிக்குன்னு சொன்னால் தேவ உறவுடன் வாழாத ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது, இல்லைன்றால் தேவனுடைய சத்தியத்தோடு இணைந்து வாழ நிலை ஏற்படும் பாவம் உருவாகிறது. ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? அவன் செய்த பாவத்தை துரத்தி விடுகிறார். பை தட் த ஹியூமனிட்டி லாஸ்ட் காட்ஸ் ரிலேஷன்ஷிப். தேவனுடைய உறவை இழக்கிறது. தேவனுடைய உறவை இழந்ததனுடைய விளைவாகத்தான் மனிதன் தேவ நோக்கம் சாராதவனாக, தேவனுடைய சித்தம் சாராதவனாக, தேவனுடைய பரிசுத்த நிலைமை குறித்து கவலையற்றவனாக, தேவ உறவு இல்லாதவனாக, தேவ சத்தியம் இல்லாதபடி வாழ்கிறான். அதனால தான் அவன் யார்? பாவி. அப்போ இந்த பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இவர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யார்? கோபாக்கினையின் பிள்ளைகள், அப்படின்னா ஆக்கினைக்கு எதுவானவர்கள். ஆகிய புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது யோவான் சுவிசேஷம் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல்னா இந்த விதம் கோபாக்கினை அடைந்து அழிந்து போகாதபடிக்கு அவர்களை என்ன செய்கிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரை தந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அவரை தந்தரில் இவ்வளோ உலகத்தில் அனுபவம் படிக்கிறோம். அப்போ முதலாவது பாவம்னா என்ன? அதை புரிஞ்சிக்கணும். பாவம்னா நாம் தப்பாக பேசணும், தப்பாக சிந்தித்தோம், தப்பாக நடந்துக்கிட்டோம், தப்பான சுபாவத்தை வெளிப்படும், இந்த அதாவது சின்ஃபுல் டீட்ஸ். ஆனால் இது எதனுடைய விளைவு? ஒரு மரத்தில் ஒரு குறிப்பிட்ட கனிகள் வருதுன்னா அது அந்த நேச்சர் ஆஃப் தட் ட்ரீ, அந்த மரத்தினுடைய இயற்கை. ஒரு மனிதன் இறை உறவற்றவனாக இருக்கும் பொழுது அவன் யாராக இருக்கிறான்? பாவியாக இருக்கிறான். அந்த பாவியாக இருக்கிறதனுடைய விளைவாக he happens to commit sin. அந்த பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டோம். we have been redeemed, we have been set free. இப்போ பாவத்துக்கு நாம் we are not slave to sin அப்படின்னு வந்துட்டோம். இப்போவே நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்குதா இல்லையா? உங்களிலே பாவம் இல்லாதவர்கள் எத்தனை பேர்? பாவத்திலிருந்து விடுதலை அடைந்துட்டோம். நம்ம ப்ராக்டிக்கலாக சிந்திக்க வேண்டியது, இப்போது நீங்கள் பாவம் இல்லை என்று யாரை எழுப்பி சொல்ல இயலும்? என்னில் ஒரு பாவம் இல்லைன்னா நான் மீட்கப்பட்டு விட்டேன், நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன், இப்பொழுது என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன இருக்குது? அதனால தான் நம்ம சைலண்டாக உட்காந்துருக்குறீங்க. சரி, என்ன ஒரு இதுனா, நம்ம அந்த காலத்தில் செஞ்ச அளவுக்குலாம் செய்யலை பிரதர். அந்த காலத்து அளவுக்கு என்ன செய்யலை. இப்போ ஓரளவுக்கு நம்மளால் இயன்றதை என்ன செய்கிறோம் அப்படிங்கிறீங்களா? எனிகோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சர்வசாரமாக சொல்கிற பாருங்க, யாருக்கு பாவம் செய்யாமல் இருக்கிறா? இப்போ யாரோ ஒருத்தர் நீ எல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் பாவம் செய்யலைன்னு கேட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஒரு பக்கம் சொல்கிறீங்க பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டேங்க, இயேசுநாதர் என்னை விடுவிச்சிட்டார் அப்படின்னு. சரி, அது என்னமோ நடந்தது இருக்கட்டும். நீங்கள் பாவம் செய்கிறீங்களா இல்லையா? மனசாட்சியை தொட்டு பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செய்கிறோம். அப்புறம் என்ன விடுதலை வாங்கினீங்க? விடுவிக்கப்பட்டவன்னு சொல்கிறோமே, அப்புறம் எப்படி? இப்போ சமீப காலங்களில் இப்போ நமக்கு சோசியல் மீடியாஸில் வந்த பிறகு இது தொடர்பான பலருடைய செய்திகள் வருகிறது. அப்பொழுதெல்லாம் போதனைகள் மத்தியில் கேட்கப்படுகிற சில கேள்வி உண்டு. யார் பாவம் செய்யாமல் இருக்கிற போதனைகளே வருகிறது. யார் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்க? எல்லோரும் என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? எல்லோரும் பாவம் செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். பாவம் செஞ்சிடும். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறதில்ல, அடிமை இல்லை. அடிமை இல்லாமல் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் ஸ்லேவ் கிடையாது, சுதந்திரமாக செய்கிறோமா? முன்னாடி பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ நம்ம விடுதலை கிடச்சி போச்சுது. அதனால் நாம் விரும்பி என்ன செய்கிறோம்? நம்மளே ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படி சொல்கிறோமா? இல்லை. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் போய் இன்னும் ஆராய்ச்சி பண்ணோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, ஈவன் பிஃபோர் வி ஹேவ் பீன் ரிடீம்டு, தேர் வாஸ் சின் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருந்து, அது நமக்கு தெரியும். பாவம் எப்படி இருக்கும்? சுபாவத்தில் இருக்கும், நடத்தையில் இருக்கும், சிந்தனையில் இருக்கும், செயலில் இருக்கும், நோக்கத்தில் இருக்கும், ஆசையில் இருக்கும், பல விதங்களே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. அப்போ வாட்ஸ் த யூஸ் ஆஃப் கெட்டிங் சால்வேஷன்? ரட்சிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வியும் வருகிறது.
இப்போ பொதுவாக வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, பிலிவேசம் பண்ணுறாங்க, பாஸ்டேசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்படுவதற்கு அதாவது இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான். மற்றவங்களுக்கு இதில் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ரட்சிப்பை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இப்போ நாம் பார்க்குறது ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் இருக்குன்னா அது என்னது? அதை பார்க்க போகிறோம். நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இப்பொழுது இந்த செய்திகள் உங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியலை. இப்போவும் சிந்தனையில் பாவம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு அந்த காலத்து மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் ஒரு சட்டையில் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. முன்னாடி வந்து ரொம்ப சட்டை அழுக்காக இருந்தது, இப்போ நான் துவைச்சிட்டேன், இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ அழுக்கு இருக்கான்னு கேட்டால் இப்போவும் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்? அன்றைக்கி நிறைய அழுக்கு, இன்றைக்கி கொஞ்சம் அழுக்கு. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலேயும் பாவம் செஞ்சோம், ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னாலேயும் பாவம் செஞ்சோம். வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ்? இந்த இரண்டுக்கு இடையில் வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி செய்த பாவத்திற்கும் ரட்சிக்கப்படுவதற்கு பின்னால் செய்த பாவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. போத் ஆர் நாட் சேம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரு பாவம் செய்கிறாரு, தப்பு செய்கிறான்னு சொன்னால் அதை வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த பாவத்தோடு என்ன செய்ய முடியாது? சேம்னு சொல்ல முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சால் ஆண்டவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? நான் சிம்பிளாக சில கொஸ்டின்ஸ் தான் கேட்டு நமக்குள்ள சில ஆராய்ச்சியில் அதாவது நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கான ஒரு சூழலை காண விரும்புகிறேன். ரட்சிக்கப்படுறல அவங்க யாராக இருக்கிறான்னு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். எபேசியர் 2:3 என்ன பார்த்தோம்? கோபாக்கினையின் பிள்ளைகள். ஏன்? பாவிகள் மேல் தேவனுடைய கோபம் இருக்கின்றது. அவர்கள் தேவ உறவில் வாழாததினாலும், அவர்கள் தேவ நோக்கத்தோடு தங்களை இணைக்காததினாலும், அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனாலும், அவர்கள் தேவனுடைய வழிகளை அறியாதனாலும், அதில் நடக்க விரும்பாதனாலும் God was so angry with those people. தேவ கோபாக்கனை இருக்கிறது. இன்னும் கொலோசியர் 3:6 வாசியுங்கள். கொலோசியர் 3:6. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்போ கீழ்ப்படியாமன எது? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாரோ? அவங்க தான் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க. those who have not got the redemption. அவங்க மேலே என்ன இருக்குது? கீழ்ப்படியாமின் பிள்ளைகள். இப்போ நாம் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் கிடையாது. நாம் மேலே யார்? தேவனுடைய பிள்ளைகள். கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் கிடையாது. not the children of disobedience. we are willing to obey God, ஆனால் still we have some sin. ஆனால் இந்த பாவத்தையும் அந்த பாவத்தையும் ஒரே கேட்டகரியில் பார்க்க முடிய ஒரு வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக ஜனங்கள் மேலே ஜனங்களுடைய தவறுகள் மேலே அரசனுக்கு என்ன ஏற்படும்? என்ன ஏற்படும்? கோபம் ஏற்படும். அதை சொல்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நேரம்? ஒரு அரசனுக்கு அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, அரசனுடைய ஆலோசனை உட்பட்டு ஜனங்கள் நடக்கவில்லை என்றால் அரசனுக்கு என்ன வரும்? he will become angry. கோபம் வரும். ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தகப்பனுக்கு சரியாக கீழ்ப்படியலை, இல்லை தப்பு பண்ணனா தகப்பனுக்கு என்ன வரும்? அதான் நம்ம நிலைமை. நமக்கு கோபம் தான் வருதே ஒளி எது வரல இல்லை. ஆனால் உண்மையான பெற்றோருக்கு கோபம் வராது, வருத்தம் வரும். நமக்கு கோபம் தான் என்ன செய்யுது? முதலிடத்தில் இருக்கு இல்லையா? பிள்ளைகள் வந்து ஒரு தகப்பன் ஒரு தாய்க்கு, அதாவது பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த தகப்பன் தாயினுடைய நல்ல விருப்பங்களுக்கு இசைந்து நடக்காமல் போகும் பொழுது, எதிராக நடக்கும் பொழுது ஆக்சுவலி வருகிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு சொல்லக்கூடாது. நார்மலாக என்ன வரும்? வருத்தம் இல்லையா? ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குதே, என் பையன் இப்படி இருக்கிறானா, என் பொண்ணு இப்படி இருக்குன்னா வருத்தம் தான் வரும்ல. உறவுகளுக்கு நடுவில் வந்து விரும்பத்தகாத நடக்கிற பொழுது முதலாவது வருவது கோபம் அல்ல, வருத்தம். அந்த வித்தியாசம் நீங்கள் புரியணும். அப்போது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மேலே கோபம் இருந்தது. இப்பொழுது நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக இல்லாத பொழுது, தேவனுடைய வழியில் நடக்கவில்லை என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை என்றால், தேவனுக்கு ஏற்ற விதமாக வாழவில்லை என்றால் அவருக்கு நம்ம என்ன வருகிறது? கோபம் அல்ல,
வருத்தம். ஆனால் வருத்தம் கோபமாக மாறும். எப்பொழுது வருந்துகிறார், அந்த வருத்தத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு நாம் தொடர்ந்து அவ்விதமாக வாழ்ந்து கொண்டு தான் மறுபடியும் எங்கேயே போயிடுறோம். அப்படி நம்ம இன்னும் பாவியில் இருக்கிறோங்கிறதும் அர்த்தமாகிவிட வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் என்னிடத்தில் என்னுடைய தவறுகளை பார்த்து பாவிகள் மேல் நாள்தோறும் சினங்கொள்ளுகிற தேவனெல்லாம் படிக்கிறோம். கோபமடைந்தார், இப்பொழுது நான் அவருக்கு யாராக மாறிவிட்டேன். நவ் ஐ ஹவ் பிகம் ஹிஸ் சன், ஹிஸ் டாட்டர், ஹிஸ் சில்ட்ரன். அப்போ அவர் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். இப்பொழுது தேவன் நம்முடைய என்ன எதிர்பார்க்குறாரு? அவருடைய நோக்கத்திற்கு ஏற்றவளாக வாழணும், அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவளாக வாழணும், அவருடைய உறவுக்கு உகந்தவளாக வாழணும், அவருடைய பரிசுத்த நிலைமைக்கு ஏற்றவளாக வாழணும். அப்படி வாழ்வதில் நாம் சிந்தையின் அடிப்படையிலோ, செயலின் அடிப்படையிலோ, சுபாவத்தின் அடிப்படையிலோ, நோக்கத்தின் அடிப்படையிலோ நாம் குறைந்து போனால் ஆண்டவருக்கு நம்ம என்ன வரும்? கோபம் அல்ல, வருத்தம். ஏன்னா பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளை, தேவ கிருபை பெற்ற பிள்ளை, தேவ நோக்கத்திற்கு உகந்ததாக இல்லையே. அப்போ சில இடங்களில் நம்ம தவறுகிற பொழுது, சுபாவத்தில் குறைகிற பொழுது, இல்லை என்ற நடத்தையில் குறைகிற பொழுது, வாழ்க்கை முறைகளில் குறைகிற பொழுது தேவனுக்கு நம்ம என்ன ஏற்படுகிறது? எபேசியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 30ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தானா. இப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு யூ ஆர் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். அது அர்த்தம்னா தேவ உறவுக்குள்ளே வந்துட்டீங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டீங்க, தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டுட்டீங்க. இப்போது நீங்கள் தேவனுக்கு உகந்ததல்லாத விதமாக நீங்கள் பேசினாலோ, சிந்தித்தாலோ, செயல்பட்டாலோ, உங்களுடைய நடத்தையில் சில விஷயம் அப்படி காணப்பட்டாலோ, காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிரீவ்டு. துக்கப்படுறது. இப்போ என்ன இல்லை? கோபம் அல்ல. எது? ஏன் வருத்தம்? இப்போ உங்கள் பிள்ளைகள் மேலே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம பிள்ளைகளை இவ்வளோ கரிசனையோடு நாம் வளர்த்தோம், படிக்க வச்சோம், கொண்டோம், நிறைய விஷயங்களை போதித்தோம், எல்லாம் செஞ்சோம், எல்லாம் நல்லபடி செஞ்சோம். அதுக்குரிய ரிசல்ட் இல்லாமல் போகும் பொழுது நமக்கு முதலாவது ஏற்படுவது என்ன? இதில் நம்ம பிள்ளைகள் ரொம்ப மோசமாக இருக்கணும் தேவை கிடையாது. இப்போ சில பிள்ளைகள் ரொம்ப படுமோசமாக இருக்கிறாங்க இல்லையா? ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, சுத்தமாக பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்படி இல்லை, கொஞ்சம் தான் கீழ்ப்படி இல்லை. அப்போ அதுக்காக நம்ம சந்தோஷப்படுவோமா? சிலர் சந்தோஷப்படலாம், ஐயோ அந்த பிள்ளை மாதிரி இல்லை, இந்த பிள்ளை மாதிரி இல்லை. நமக்கு எந்த பிள்ளை எப்படி தான் நம்முடைய பிள்ளை நம்முடைய எதிர்பார்ப்பு இல்லை என்றால் நமக்கு இதுதான் ஏற்படும், வருத்தம். ஐயோ அந்த பிள்ளை அளவுக்கு நம்ம பிள்ளை இல்லையே, எவ்வளோ நல்ல பிள்ளை நம்ம பிள்ளை அப்படின்னு யோசிக்க முடியாது. இது இயற்கை. நம்முடைய பிள்ளை நம்முடைய ஒரு நல்ல எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இல்லை என்றால் நமக்கு என்ன தான் வந்துடும்? நம்ம ஒப்பிட்டு பார்த்து என்ன பண்ண முடியாது? சந்தோஷப்பட முடியாது. சரி, இப்போது அதனால் எதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு காரியம்னா எல்லாட்டையும் பாவம் இருக்குது, விசுவாசிகளுடைய பாவம் இருக்குது. இப்போது யோவான் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். இன்னும் தொடர்ந்து நம்ம 5:18 வாசிக்கும் பொழுது பாவம் செய்யானெல்லாம் வருது. இப்போ இந்த தேவன் அப்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் செய்யாமல் வாழ முடியும் அப்படி சொல்லுகிறவர்கள சில கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? நீங்கள் பாவம் செய்யாமல் வாழுகிறீர்களா? புரிகிறதா? நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ முடியும் பைபிள் சொல்லுது. அதனால் நம்ம பாவம் செய்யாமல் வாழ முடியும், வாழுகிறேன்னு சொன்னால் இம்மிடியட்டாக என்ன கொஸ்டின் வருது? நீங்கள் பாவம் செய்யவில்லையா? ஏன் அப்படி சொல்லுகிறாங்கன்னா, எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவங்க பாவம் செய்யாமல் இருக்கிறது இல்லை. உதாரணமாக இன்றைக்கு நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம். என்ன பண்ணுறத மறந்து உட்காந்துருக்கிற இடத்துல ஞாபகப்படுத்தி விட்றீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் இன்றைக்கி உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா? உங்கள் சுபாவத்திலேயோ, உங்கள் சுபாவம் இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததா? உங்கள் மைண்ட் இன்றைக்கி பர்ஃபெக்டாக இருந்ததா? எங்கேயோ பாவம் இருந்திருக்கிறது. பாருங்கள், ஒருவேளை நாம் சொல்லலாம், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லலாம். அதாவது நம்ம பாவம் செய்யலை அப்படின்னு சொல்கிறவல்ல, நீங்கள் பாவம் செய்தீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா நிச்சயமாக என்ன இருக்கும்? நாமே நினைக்கலாம், நான் எந்த பாவம் செய்யலைன்னு. உதாரணமாக அதாவது நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும், ஒவ்வொரு நம்ம நடந்து கொள்ளும் முறைகளையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுகளோடு அளந்தால் அங்கே நிச்சயம் என்ன இருக்கும்? பாவம் இருக்கும். அப்போ என்ன, அப்போ பாவ விடுதல் அதெல்லாம் சொல்ல என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். உதாரணமாக நீங்கள் ஒரு காய்கறி கடைக்கோ, இல்லை என்ன ஒரு மீன் கடைக்கோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க. அவன் ஒரு விலை சொல்கிறான். இது எவ்வளோன்னு கேட்டோன்னா அவன் 200ரூவான்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று என்ன சொல்கிறீங்க? என்னப்பா இப்படி அநியாயமாக விலை சொல்கிற? நியாயமாக சொல்லுப்பா.
இப்போது நீங்கள் சொன்னது சரியா? அவன் ஒரு வேளை கரெக்ட் விலை சொல்லியிருப்பான், புரிகிறதா? அதனுடைய விலை ஆக்சுவலி ஒர்த்து 200. நீங்கள் என்ன பண்ணுங்க, நியாயமாக சொல்லுப்பா, அநியாயமாக சொல்லாதேன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ அவன் சொன்னது அநியாயம், நீங்கள் சொன்னது சரியாக தவறா? அவன் நியாயமாக வச்சுருப்பான்னு வச்சுக்கலாம். அவன் அநியாயமாக இருக்கலாம், வேறு விஷயம். அவன் நியாயமாக இருக்கிறவள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதை ஆராய்ந்து பார்த்தீங்களா? அவன்கிட்ட 200 அவன் சொன்னது கரெக்டாக இல்லைன்னு தெரியுமா? நீங்கள் விட்டத்தை வாங்கிருந்து என்ன செய்றீங்க? என்னப்பா அநியாயமாக சொல்கிற? அது மட்டும் இல்லை, அவன் ஒரு 300 சொன்னான், இப்பா 200 கிடைக்குதுப்பா. பலர் சொல்லுவாங்க கிடைக்குன்னு சொல்லுவாங்க. எங்கே கிடைக்குன்னு கேட்டால் அது கிடைக்குதுப்பா அப்படிம்பாங்க. இப்போ இதெல்லாம் என்னது? காய்கறி கடையில் போனால் பொய் சொல்கிறோம், கறி கடையில் போனால் பொய் சொல்கிறோம். இப்போ போன முறை கொடுத்த கறி அவ்வளோ எலும்புப்பா அப்படிங்கிறோம். எப்பா என்னப்பா அவ்வளோ எலும்பாக கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோ எலும்பா? அதான் டெக்னிக்கலாக எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தா நம்ம வாங்கின எல்லாமே எலும்பா? எலும்பு நிறைய இருக்குது, அப்படி தானே? ஆனால் என்ன சொன்னோம் அவங்கள்ட்ட? அப்போ எல்லாமே எலும்புனா பொய் தானே, இல்லையா? அப்போ ஒரு நாள் எவ்வளோ பொய் சொல்கிறோம்? அதுபோல் ஃபோன் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தங்க, ஃபோன் பண்ணுறவங்கள எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கும் பிரதர் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உங்களுடைய கழுத்து வலி, மூக்கு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு வலி, எல்லா வலியும் பட்டியல் போட்டு சொல்கிறீங்க. இப்போ முதல்ல சொன்னது பொய்யா உண்மையா? பொய் தானே சொல்லியிருக்கீங்களே. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டவள நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்கா? நல்லா இருக்கார். அதாவது நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம சொல்லுகிற சொற்கள், நடந்துகிற முறைகள் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட அளவுகோல் வைத்து அளந்தால் பெரும்பாலும் அது என்னவாக இருக்கும்? அப்போ ஆனால் நாம் இவைகளை ஒரு குற்ற நோக்கத்தில் சொல்லவில்லை. ஒரு பொருளை பொருளை இயல்பாகவே இது 200 கிடைக்குப்பா, 300 ரூபாய் கிடைக்குன்னு பேரம் பேசுகிறது ஒரு வழக்கு. இதில் என்ன இல்லை, ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் கிடையாது. நம்ம திட்டமிட்டு என்ன பண்ணலை. சிலர் வேணும்னே சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்து ஊரில் வாங்கினாங்கப்பா, அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒன்று வேண்டாம், சர்ச்சுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, சில வேளை ஒரு ஆட்டோவில் வச்சு வருவாங்க. அவன் வரவளை 150 ரூபா வாங்கியிருப்பான். திருப்பி வரல அடுத்த ஆட்டோவை பிடிப்பாங்க. அவனை கூப்பிட்றவளை எவ்வளோ பணம் கேட்டான்னா அவன் என்ன சொல்லுவான், ஒரு 175 ரூபா கொடுங்க. அவன் அப்படி தான் நம்மகிட்ட மேலே டாப்பில் போய்ட்டு தான் கீழே இறங்குவான். நாம் ஒன்று சொல்லுவான், பா 100 ரூபாய்க்கு தான்ப்பா வந்தேன், 100 ரூபாய்க்கு தான் வந்தேன், நீ வேண்டாப்பா 10 ரூபா அதிகமாக வாங்கிக்க. நம்ம எங்கே வந்தோம்? சர்ச்சுக்கு தான் வந்தோம். இவ்வளோ நேரம் பரிசுத்த தெய்வனே தான் பாடினோம், துதித்தோம், பிரசங்கெல்லாம் கேட்டோம். ஆனால் வெளியே போனோன்னா ஆட்டோ கண்டு என்ன பேசுகிறோம்? இப்போது நிறைய விஷயங்கள் என்ன இருக்குது, வித்தியாசமாக இருக்குல்ல. அதே நேரத்தில் இவைகளெல்லாம் திட்டமிட்ட பாவங்கள் அல்ல. இவைகளெல்லாம் நாம் வேண்டுமென்று சேர்ப்பால் இதெல்லாம் ஒரு நடைமுறைகள் என்ன வருகிறது. ஒருத்தர் கேட்டால் நம்ம என்ன தான் பண்ணுவோம், நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கோளாறுகளை சொல்லுவோம், இல்லையா? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பிள்ளைகளை பற்றி 1008 கம்ப்ளைண்ட் என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆக இவைகளெல்லாம் நம்ம குற்ற அடிப்படையில் பார்த்தா எல்லாம் குற்றமாக தான் இருக்கும். அவன் ரட்சிக்கப்படுற பாவமே செயல்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் என்ன வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனோடு உறவு இல்லாத காலங்களிலே நாம் செய்த பாவங்கள் ஒரு அரசனுக்கு எதிராக, ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக செய்கிற பாவங்கள் போன்றது. அங்கே கோபம் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஒரு உறவுக்குள் வந்து விட்டபடினாலே அந்த உறவுகளுக்கு நடுவிலும் சில தவறுகள் நடைபெறுகிறது. அந்த தவறுகள் எதனுடைய எப்படி பார்க்கப்படுகிறது? உறவுகளின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. பக்கத்து வீட்டு பையன் செய்கிற ஒரு தவறை நீங்கள் பார்க்குற விதம் இது. பக்கத்து வீட்டுடைய பையன் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 ரூபாய் 50 ரூபாய் திருடிட்டான்னு சொன்னால் நீங்கள் ஊரையே கூட்டிடுவீங்க, இல்லையா? ஊரையே கூட்டி திருடிட்டான்னு என்ன செய்வீங்க, சொல்லிடுவீங்க. ஆனால் அதே போல் உங்கள் மகன் 50 ரூபாய் திருடினால் அப்படி செய்ய மாட்டீங்க, அப்படி தானே? சத்தம் போட்டால் கூட அமைதியாக சத்தம் போடுவீங்கள? இல்லை அப்பா சத்தம் போட்டு அம்மா சொல்லலாம், சத்தத்தை அடக்கி பேசுங்க, பக்கத்தில் கேட்க போகிறாங்க, இல்லையா? ஆனால் அவங்க அடுத்த விட்டு பையன்னா ஊரே கூட்டிடுவீங்கல்ல, திருட்டு பையன் அப்படின்ட்டு. அப்போ என்ன, தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். உறவுகளுக்கு மத்தியிலே நடைபெறுகின்ற பல காரியங்கள் உறவில்லாத சூழலில் நடக்கிறது போல கருதப்படுவது இல்லை. அப்போ ஆண்டவர் நம்முடைய செயல்கள் என்ற அடிப்படையில் அல்ல, நாம் யாராக இருந்து கொண்டு அந்த விதமான செயலை செய்ய நேடுகிறதை பார்க்குறோம். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும்.
அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்கிற தவறுகள், பாவங்கள், குறைகள் எல்லாம் தேவனை என்ன செய்கிறது? வருத்தப்படுத்துகிறது. ஆனால் இவைகள் ஏன் ரட்சிக்கப்படுவதற்கு முற்காலத்தில் செய்யப்பட்ட பாவங்களைப் போல் கருதப்படுவதில்லை என்றால், இந்த பாவங்களை நாம் திட்டமிட்டு செய்வதில்லை. முற்காலத்தில் நாம் ஃப்ரீயாக திட்டமிட்டு செய்வோம் இல்லையா? நாம் எதை பற்றி கவலைப்படலை. நாம் எந்த தவறை செய்ய நினச்சோமோ நாம் பிளான் பண்ணுவோம், நாம் என்ன பண்ணுவோம்? டெலிபரேட்டாக செய்வோம், வெல் பிளான்டாக செய்வோம். அதுபோல் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பாவத்தை நம்ம செஞ்சாலும், ஒரு தவறை செய்கிறோம், அது பேச்சோ, வார்த்தையோ, சிந்தனையோ, சுபாவமோ, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் இம்மீடியட்லி we will realize about that. உடனே என்ன பண்ணுறோம்? நான் சொல்கிறது உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உடனடியாக உணரலைன்னு சொன்னால் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யணும்? உணரணும், சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவளாக இருந்தால், மீட்கப்பட்டவளாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்தவளாக இருந்தால், நீங்கள் முற்காலங்களிலே தவறை செய்துவிட்டு சாதாரணமாக இருப்பீங்க. யாரும் கண்டுபிடிக்கலாம், யூ ஆர் கம்ஃபர்டபுள் இல்லையா? தவறு கண்டுபிடிக்கணும்னா யூ ஆர் கம்ஃபர்டபுள். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் தவறை ஒருவரும் கண்டுபிடிக்காவிட்டாலும் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் கண்டுபிடித்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க? உணர்வீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? இல்லை, நான் ஒன்றும் செய்து தப்பு கிடையாது அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் இன்னும் நீங்கள் பாவிகள் தான். ஒரு தவறை இன்னும் நீங்கள் அதை நியாயப்படுத்த நம்ம நிறைய நேரங்களில் பாருங்கள், வி ஆர் ஸ்ட்ரகிளிங் ஸோ ஹார்ட். ஏன்னா நம்ம சொன்னதை என்ன செய்யணும்? நியாயம்னு காண்பிக்கணும், நம்ம நடந்துக்கிட்டதை சரின்னு காண்பிக்கணும். ஆனால் உண்மையான மீட்கப்பட்டவர்கள் ஒரு தவறை சொல்லுகிற பொழுது அந்த தவறை என்ன செய்வாங்க? they will start realizing. இப்போ நாம் தவறு செஞ்சாலும் அந்த தவறை குறித்து உணராத ஒரு மனநிலையோடு செய்யலை. தவறை சுட்டி காட்டப்பட்ட என்ன செய்கிறோம்? உணர்கிறோம். அதுபோல் ஒரு தவறை நாம் செஞ்சிட்டோன்னா அது உணர்த்தப்படுகிற பொழுது என்ன செய்கிறோம்? we want to correct. முற்காலத்தில் அப்படி இல்லை, சப்பக்கட்டுக்கிட்டோம்ல, அதை எப்படியாவது நியாயப்படுத்த விரும்புவோம், திரும்பவும் அந்த தவறை செய்வோம். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. நாம் இப்பொழுது தவறினாலும் என்ன செய்கிறோம்? அது உணர்த்தப்படுகிற பொழுது நாம் திருந்துவதற்கு முன்வருகிறோம். அது மட்டுமல்ல, முற்காலங்களிலே பாவம் என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு ஹேபிச்சுவலாக தொடர்நிலையாக இருந்தது. பொய்யை தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம், தொடர்ந்து கோபமடைந்தோம், தொடர்ந்து வெறுத்தோம், தொடர்ந்து கசந்தோம், தொடர்ந்து தப்பாக சிந்தித்தோம், தொடர்ந்து தப்பாக ஆசைப்பட்டோம், தொடர்ந்து தப்பாக பழகினோம், தொடர்ந்து தப்பான பழக்க வழக்கங்களே இருந்தோம். ஒரு கண்டினியூட்டி இருந்தது இல்லையா? ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ நாம் எந்த ஒரு தவறுலையும் மீட்கப்பட்டவர்கள் எந்த ஒரு தவறுலையும் என்ன செய்வோம்? they will not continue. இதைத்தான் இப்போ யோவான் சொல்லுகிறார். ஒரு பாவ சுபாவத்தினுடைய விளைவாக நாம் செய்யலை. அதனால் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க, நான் இப்போ பாவத்துக்கு அடிமை இல்லைன்னு சொன்னால், நான் இப்பொழுது தொடர்ந்து பாவம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. என்னுடைய பாவம் உணர்த்தப்படுகிற பொழுது நான் என்ன செய்கிறேன்? நிறுத்துக்கிறேன் இல்லையா? ஆனால் ஏதோ இன்னொரு தருணத்தில் அந்த பாவம் என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் இது ஒரு ஹேபிச்சுவல் நடக்கலை. இதை புரிந்து கொள்ள நல்ல மனசாட்சி நமக்கு வேணும். புரிகிறதா? அப்போ அன்றைக்கு நான் செய்த பாவம் வேறு. அன்றைக்கு நான் என்னுடைய பாவத்தை குறித்து கவலைப்பட்டது கிடையாது, யாராவது உணர்த்தினால் ஏற்றுக்கொண்டது கிடையாது, அதை திருத்துறதுக்கு ஆசைப்பட்டது கிடையாது, அதை இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு ஒரு சிந்தனைக்குள்ளே வந்ததும் கிடையாது. இப்போ அப்படி இல்லை. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, தவறாக பேசிட்டேனே, தவறாக நடந்துக்கிட்டேனே, தவறாக பிஹேவ் பண்ணிட்டேனே, தவறாக ஆசைப்பட்டேனே, இந்த மாதிரி நமக்கு என்ன வரும்? ஒரு கன்விக்ஷன், ஒரு கான்சியன்ஸில் நமக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அப்போ இதுதான் இந்த பாவம். புரியுதா? முந்தின பாவத்துக்கு இப்போ வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அன்று போல் தான் இன்றும் வாழ்கிறோம் என்றால் என்ன நடக்கவில்லை? அவன் புதிய ஏற்பாட்டில், அதாவது இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற தவறில் எதனுடைய அடிப்படையில்? உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறவைகள். முன்பு உறவே இல்லாததனுடைய விளைவு. இப்பொழுது உறவு இருக்கிறது. ஆனால் அந்த உறவுகளை என்ன செய்கிறது? அப்பா பிள்ளையாக இருந்தாலும் சரி, அம்மா பிள்ளையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறவள்ள குறைவுகளும் தவறுகளும் என்ன செய்கிறது? அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன செய்கிறது? அஃபெக்ட் பண்ணுது, பாதிக்கிறது. இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள பாவ சம்பந்தமான இன்னொரு காரியம்னா, ரட்சிக்கப்படுற முன்னாடி நமக்கு இருந்தது ஒரு நேச்சுரல் கான்சியன்ஸ். அந்த நேச்சுரல் கான்சியன்ஸ் சில விஷயத்தை மட்டும்தான் தப்புன்னு சொல்லும், சில விஷயத்தை சரின்னு சொல்லலாம். உதாரணமாக, ஒரு அரசியல்வாதி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேவரை ஒருத்தருக்கு செய்கிறதுக்காக ஒரு 5 கோடி ஒரு கோடி வாங்கியிருந்தாருன்னா, அதை அவர் செஞ்சு கொடுத்தோன்னா அவருடைய மனசாட்சி என்ன சொல்லும்? நான் சொன்னபடி என்ன பண்ணிட்டேன். ஆனால் இவர் லஞ்சம், 1 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி அதை சாதிச்சு கொடுத்தது தப்பு. அதை அவருடைய மனசாட்சி என்ன செய்வார்? இவர் யார்? நேர்மையான அரசியல்வாதி, காசு வாங்கினா என்ன பண்ணுறாரு? செய்வார். அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது அவருடைய நேச்சுரல் கான்செப்ட் அப்படி இருக்குது. ஆனால்
இந்த ஒரே கான்சியன்ஸ் தான், ஒரே மனசாட்சி தான் பழைய காலத்தில் இருந்தது. ஏன்? நமக்கு தேவ உறவு இல்லாதனால தேவ ஆவியால் நம்ம என்ன செய்யப்படவில்லை, உணர்த்தப்படவில்லை. நமக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதபடினா நாம் ஒருபோதும் என்ன செய்யவில்லை, தேவனுடைய நோக்கம் சார்ந்தோ தேவனுடைய பரிசுத்தம் சார்ந்தோ சிந்திக்கவே இல்லை. நாம் ஒரு டார்க்னஸ்குள்ளே இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம் தவறிவிட்டால் நீ தவறிவிட்டா என்று உணர்த்தி சரி செய்வதற்கு வழிகாட்டுவார்கள். யார் அவங்க? 3 பேர் இருக்காங்க. ஒரு நபர் என்று நான் சொன்னாலும் ஒரு 3 ஏஜென்சிஸ், ஸ்பிரிச்சுவல் ஏஜென்சிஸ். ஒன்று, நல்ல ஒரு மனசாட்சி. அந்த காலத்தில் இருந்தது நம்முடைய இயற்கை மனசாட்சி. அது நம்ம வளர்ந்த சூழல்களில் ஒரு விதமாக இருக்கும், நம்ம பழகின சூழலில் ஒரு விதமாக இருக்கும், நம்முடைய குடும்ப சூழலில் ஒரு விதமாக இருக்கும். எல்லாருடைய மனசாட்சியும் தட் cannot be சேம். அவங்கவுங்க சூழல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற இயற்கை மனிதனுடைய மனசாட்சி வேறு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை மனிதனுடைய மனசாட்சி வேறு. அவன் இயற்கையிலேயே சில ஒழுங்குமுறைகளை என்ன செய்வான், முக்கியத்துவம் கொடுத்து பழகியிருப்பான். ஆனால் அங்கே அமெரிக்கக்காரன் வந்து ரெட்டு எரியிற வேலை போனான்னு சொன்னால் அவனுடைய மனசாட்சி பாதிக்கும். இந்தியாவிலும் சந்தோஷப்படுங்க, சாதிச்சிட்டேன் பார்த்தியா, அது பாட்டில் எரியும். அது எரிஞ்சு முடிகிறவளை நான் நிற்கணுமா? நான் அவ்வளோ என்ன விவரம் தெரியாத ஆளா? போலீஸ் அங்கே திரும்பணும்னா நான் என்ன பண்ணிட்டேன், நான் இங்கே திரும்பிட்டேன். அமெரிக்காக்காரனா என்ன செய்வான், குற்ற உணர்வு அடைவான், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் இந்தியக்காரன் என்ன பண்ணுவான், சாதிச்சிட்டோம் பார்த்தியா, அச்சீவ்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெட்டோ எல்லோ அது மேட்டரே கிடையாது, நம்ம வண்டி போயிட்டே இருக்கும். அப்போ ஆளுக்கால் மனசாட்சி வேறுபடுது. இப்போது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு 3 ஏஜென்சிஸ்களில் முதல் என்ன, நல் மனசா, குட் கான்சியன்ஸ். இதுதான் 1 தீமோத்தேயு 1:19 வாசிக்கிறோம். இந்த நல் மனசாட்சி தான் சிலர் வீணாக்கிறோம். இது எப்படி நல் மனசாட்சி, குட் கான்சியன்ஸ் எப்படி பெறுது? நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ உறவுக்குள்ளே வந்துட்டோம், தேவ வார்த்தைக்குள்ளே வந்துட்டோம், தேவ ஆவிக்குள்ளே வந்துட்டோம், தேவ வழிநடத்துக்குள்ளே வந்துட்டதுனால இப்போ நம்முடைய கான்சியன்ஸ் தட் ஹஸ் பீன் சேஞ்ச்ட். இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இயற்கை மனசாட்சி அல்ல, ஆவிக்குரிய மனசாட்சி. இந்த மனசாட்சியை உங்களுக்கு என்ன செய்யும், நீங்கள் தவறு செய்தால் அப்போ உலகத்தில் வந்து நிறைய கால் நடக்கிறது, எல்லாவற்றையும் தவறுன்று பார்த்தால் நம்ம அவ்வளோ அவ்வளோ இப்படி தான் இருக்கும், தவறாகத்தான் இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒருத்தர் உதவிக்கு தேடி வந்தார், உதவி தேடி வந்தவள்ள நீங்கள் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்க. ஆனால் இந்த 1000 ரூபாய் கொடுத்த பிறகு கூட நீங்கள் தவறாக இருக்க முடியும். எப்படி, ஒரு 2000 ரூபாய் கொடுத்துக்கலாமே, ஒரு 5000 ரூபாய் கொடுத்துக்கலாமே, உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வசதி இருக்குது. அப்போது புரிகிறதா உங்களுக்கு? இப்போ நாம் 1000 ரூபாய் கொடுத்ததில் சந்தோஷப்படுறோம், ஆனால் நம்ம நிலைமைக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? அப்போ இந்த கோணங்களெல்லாம் சிந்திச்சு பார்த்தா நீங்கள் ஒருபோதும் யாராக இருக்க மாட்டீங்க, சரியானவங்களா இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி இல்லை, சில விஷயங்களை வித்தியாசமாக பாருங்கள். முதலாவது, நாம் தவறினால் நம்முடைய நல் மனசாட்சி என்ன சொல்லும், அது சுபாவமாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி, வார்த்தையாக இருந்தாலும் சரி, இந்த நல் மனசாட்சி வேலை செய்யும். வேலை செஞ்சு என்னமோ, யூ ஹவ் கான் ராங், யூ ஹவ் டன் ராங் அப்படி சொல்லும். அப்போது நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை உணராத ஒரு உலகத்தில் இல்லவே இல்லை. அப்போது இது வந்து பழைய காலத்து பாவத்தை போன்றது அல்ல. இப்பொழுது நான் உணர என்ற ஒரு நிலைமைக்கு இருக்கும். 2வது ஏஜென்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவ ஆவியானவர். யோவான் 16:8 என்ன வாசிக்கிறோம், அவர் நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லப்பட்ட போல நம்முடைய பர்சனல் லைஃப்லேயே அவர் அதை செய்வார். நாம் தேவ ஆவியை பெற்றுக்கிறோம். இதைத்தான் எபேசியர் 1:13 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 வாசிக்கிறோம், ரோமர் 8:9 வாசிக்கிறோம். இங்கெல்லாம் என்ன வாசிக்கணும்னு சொன்னால், when we have the salvation experience also we have got the Holy Spirit. ஹோலி ஸ்பிரிட் வந்தால் நாம் அந்த ஹோலினஸ்ஸுக்கு குறைவுபடுகிற பொழுதெல்லாம் நாம் என்ன செய்ய, நமக்கு அது அறிவிக்கப்படும். பரிசுத்த ஆவியின் மூலமாக we will come to know that where we have gone wrong, எங்கே நாம் தவறாக போகணும். அப்போது தவறுகளை செய்துவிட்டு நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சைலண்டாக என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம், ஆஸ் யூஷுவல் இருக்க மாட்டோம். இதுதான் அந்த காலத்து பாவம் வேறு, இந்த காலத்து பாவம் வேறுன்னு சொன்னோம். அந்த காலத்து பாவம் தேவ உறவை இல்லாதனுடைய சூழல் நடந்தது. இந்த காலத்து பாவம் ஏதாவது நடந்தால் அது எதற்கு எதிராக நடக்கிறது, உறவை பாதிக்கும்படியான பாவம். அதை நான் உணர்ந்து கொள்ளும். 3வது ஏஜென்சி என்னன்னா, த வேர்ட் ஆஃப் காட். நாம் பைபிளை படிக்கிறோம், படித்த வசனங்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கிறோம், போதனைகளை கேட்குறோம், உபதேசங்களை கேட்குறோம். இவைகளை கேட்கும் பொழுது அவர் ராங்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட். நீங்கள் இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், நேற்று தவறாக பேசிக்கலாம், சிந்திச்சிருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உண்மையாக ரியலாக பைபிளை படிக்கிறவள்ள, ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஹெல்ப்போட படிக்கிறவள்ள, நீ ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை என்ன செய்ய முடியும், உணர முடியும். சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை நடக்கும். நான் அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது என்ன செய்யும்,
ஐ வில் பி ஏபிள் டு ரியலைஸ். இது இல்லை, அப்படி இல்லாதபடி நம்ம வந்து அப்படி ஒரே விதமாக இருக்கிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரிடம்ஷன், சால்வேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? என்ன புரிஞ்சிட்டிங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவங்கிறது அந்த பார்வை வேற. அன்றைக்கு தேவன் கோப பார்வை பார்த்தா நாம் அவருக்கு யாராக இருந்தோம்? சத்துருக்கள். வி வேர் எனிமீஸ். இப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே பிள்ளைகளுடைய தவறுகள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் என்ன செய்கிறது? ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. பிள்ளைகளுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? உணர்த்தப்படுகிறது. நல் மனசாட்சி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், ஆவியை கொடுத்திருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த மூன்றும் நாம் தவறுகிற பொழுது நம்மை அறிந்து கொள்ள வைக்கிறது. சரி, அடுத்தது ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் யாராக மாறணும்? தேவனுடைய பிள்ளைகளாகி பரிசுத்தமாக என்ன செய்யணும்? மாறணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம்னு சொல்கிறது என்ன பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய கோல் எதுவாக இருக்கணும்? நம்முடைய விஷன் எதுவாக இருக்கணும்? வி மஸ்ட் பிகம் ஹோலி. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல. எபிரேயர் 12:14 வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. 2 கொரிந்தியர் 7:1 என்ன சொல்கிறது? பரிசுத்தமாகுதலை பூர்ணமாக்க கடவோம். கொரிந்தியர் 1:2 என்ன சொல்லுகிறது? நாம் பரிசுத்தவான்களாக அழைக்கப்படும். இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டு, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவம் என்பது என்ன, ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் என்பது என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்வில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறை எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறைக்கு குறைவுபடுகிற ஒரு நிலையினுடைய பேர் தான் என்னது? பாவம். புரிகிறதா? அப்போ இன்றைக்கி நம்ம யார் பாவம் செய்யலை, யார் தப்பு படையல்னு சொன்னால் இது எதை குறிக்கிறது? அவர் நம்மை பரிசுத்தலாக இருக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்துக்கு நாம் குறைபடுகிறது. அதை அப்படியே ஜஸ்ட் எகென்ஸ்டாக நம்ம வந்து டெலிபரேட்டாக ஒரு, அதாவது வி ஆர் இன்டெலிஜிங் இன் சின் அப்படி இருக்க தேவை, பாவத்தில் இருக்கணும்னு தேவை கிடையாது. நீங்கள் பரிசுத்தமான ஒரு நிலைமைக்கு குறைவுபடுவது தான் எது? அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு தவறாக பேசுகிறீங்க, தவறாக சிந்திக்கிறீங்க, தவறாக நடந்துக்கிறீங்க, தவறான பழக்க வழக்கத்தில் வருகிறீங்கன்னா, வாட் டஸ் இட் மீன்? தேவனுடைய பரிசுத்த அந்த நோக்கத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? தேவன் நமக்கு பரிபூர்ணத்தை தர விரும்ப, அந்த பரிபூர்ணத்துக்கு என்ன செய்கிறீங்க? பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். அவன் பூரணப்படுத்தல இது குறையுது. இதுதான் பாவம். புரிகிறதா? அப்போ இன்றைய பாவத்தை அன்றைய பாவத்து வித்தியாசம் என்ன? ரொம்ப குழப்பமாக இருக்கும் பிரதர். நான் என்ன பாவம் செஞ்சேனோ இப்படி உட்காந்துக்கிட்டு நான் குழம்பிக்கிட்டே இருக்கிறேன். அந்த பாவம் இந்த பாவம், நமக்கு ஒரே ஒரு பாவத்தை தான் தெரியும். அதை போட்டு சொல்லாமல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள பாவம், ரட்சிக்கப்பட தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். அன்றைய பாவம் நாம் பாவிகளாக இருந்ததுனால, பரிசுத்தத்தை பற்றி கவலைப்படாதனால, தேவனை குறித்து கவலைப்படாதனால, நமக்கு பாவத்தை விட்டு விலகி ஆற்று இல்லாதனால நாம் என்ன பண்ணோம்? பாவத்துக்குள்ளே இருந்தோம், பாவ சகதிக்குள்ளே இருந்தோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தோம், பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எந்த காரியம் குறைபட்டாலும் அது எப்படி தேவனால் பார்க்கப்படுகிறது? ஒரு பரிசுத்தமான நிலைமைக்கு நீ என்ன செய்கிற? குறைபடுகிற. அப்போ அந்த குறைபடுகிற பொழுது அது நமக்கு என்ன செய்யப்படுகிறது? சுட்டி காட்டப்படுகின்றது. இப்போது உறவுகளோடு வாழுகிற பொழுது இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும், இன்னும் நேர்த்தி அடையணும் ஆண்டவர் விரும்புகிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில் அதற்காக நீ பாவி, நீ ஆகாதவன் என்று என்ன செய்வதில்லை? தள்ளுவதில்லை. அப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பரிசுத்த உயர்நிலைக்கு அடைய வேண்டும். அதில் குறைபடுகிற காரியங்கள் தான் பாவம் என்று பார்க்கக்கூடாது. இந்த பாவம் எந்த பாவத்துக்கு ஒப்பிட முடியாது, அந்த பாவத்துக்கு ஒப்பிட முடியாது. இதனால தான் அப்போ இப்போ யோவான் சொல்லுவோம், நீங்கள் தேவனால் பிறந்தவர் எவனோ பாவம் செய்ய மாட்டான். என்ன அர்த்தம்னா, அவன் அந்த பாவத்தை நிலைத்திருக்க மாட்டான். ஏன்னா பாவம் செய்தால் உணர்த்தப்படுவான், அவன் திருந்துகின்ற மனநிலை இருக்கிறது, அவன் மனம் வருந்துவான், அவன் மறுபடியும் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கான வழிகளை தேடுவான், தேவனுடைய கிருபைகளை தேடுவான். அதனால் இட் cannot be counted as sin. அந்த அதாவது நம்ம சால்வேஷன் அடைகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த சின்னோட ஒப்பிட முடியாது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரியலைன்னா நான் சொல்கிறேன். பிரதர் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்குறீங்களா?
சரி, நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது நாம் இப்போ நம்ம என்ன பண்ண பல நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன் அப்படி சொல்லலாம். இல்லை, தேவனுடைய ஒரு பரிசுத்த அவருக்கு உகந்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உகந்தவர்களாக வாழ்வதற்கு முரணாகத்தான் சில காரியங்கள் அமையும். அது பேச்சாக இருக்கலாம், சிந்தையாக இருக்கலாம், செயல்முறையாக இருக்கலாம், ஒழுங்காக இருக்கலாம், ஒழுக்க சம்பந்தமான காரியங்கள் எதுவாக இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி, அப்போது என்ன, நம்ம உறவுக்குள் வந்த பிறகு நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற குறைகள் காரியங்கள் எல்லாம் உடனுக்குடன் சரி செய்யப்படுகிறவைகளாகவும் திருத்தப்படல் ஏற்றவர்களாக இருக்கிறபடினாலே நம்மை ஆண்டு பாவிகளாக பார்ப்பது இல்லை. பெற்றோர் பிள்ளைகளை எப்படி பார்ப்பதில்லை? ஒரு தவறை செஞ்சால் கூட அந்த பக்கத்து வீட்டு பையனை உங்களுக்கு உதாரணம் சொன்னால அவனை பார்க்குறவன் இவனை பார்க்குறேன், ஏன்னா வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப். சரி, இப்போது அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு கொஞ்சம் கோபம் வருது தானே? கோபம் வருது. சில நேரத்தில் உண்மை புறம்பாக என்ன செய்கிறோம், பேசுகிறோம், தெரிஞ்ச மாதிரி சொல்கிறோம், உள்ளதை உள்ளபடி சொல்ல, இப்படி சில குறைபாடுகள் இருக்கிறது. இதில் எல்லாம் என்ன இல்லை, ஒரு அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க திட்டமிட்டு போய் சொல்ல மாட்டாங்க. ரட்சிக்கப்படல என்ன பண்ணுவாங்க, திட்டமிட்டுனா ஒவ்வொரு முறையும் திட்டமிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசிக்கணும், அவ்வளோதான். அது யூஸ்டார் அவங்க அந்த நேரத்தில் ஒன்றும் திட்டமிடல போய் பேசுகிறேன், ஏற்கனவே அந்த திட்டத்தில் வாழ்கிறாங்க. அதனால் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற பேசணும்ப்பா, இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, உலகத்தில் வாழ முடியாங்கிற மாதிரி. இப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது, அப்போ பிரதர் நமக்கு அதாவது இல்லை சின்ன பாவம் பெரிய பாவங்கிற ஒரு கேள்வி வருது. சிலர் அதை வச்சே கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், ரட்சிக்கப்பட்டவன்லாம் சின்ன பாவம் பண்ணுவானா, பெரிய பாவம் பண்ண மாட்டானா, கடவுளுடைய பார்வையில் சின்ன பாவம் ஒன்று தான்யா, பெரிய பாவம் ஒன்று தான்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பாவமாக பார்ப்பார் என்றால் நாம் அத்தனை பேரும் யார் தான்? அதனால் சங்கீதக்காரன் எழுதவர்களே, தேவரே நீர் அக்கிரமங்களை பார்ப்பீர் என்று சொன்னால், கவனிப்பீர் என்று சொன்னால் யார் தான் நிலைநிற்க முடியும் அப்படின்னு. அப்போ தேவன் நம்மை பிள்ளைகளாக பார்க்கிறார். ஆனால் பிள்ளைகளுக்குரிய தகுதி நிலைகள் குறைபடுகிற பொழுது வருத்தப்படுகிறார். வருத்தப்படைந்து நம்ம என்ன செய்கிறார், திருத்துகிறார். அப்போ அடுத்த ஒரு கேள்வி, அப்போது சின்ன பாவம் பெரிய பாவம்னு ஒன்று இருக்கே. இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு விபச்சார பாவம் பண்ணா, கொலை செஞ்சா, அடிதடி நடத்தினா, இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு கோபம் வருது, ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் வெறுப்புணர்வு வருது, கசப்புணர்வு வருது. அது கொஞ்ச நேரம் இருக்குதுட்டு போகலாம், அது வேறு விஷயம், வருதில்ல. அதை மாதிரி திடீர்னு எனக்கு வந்து ஒரு தடவை கொலை செஞ்சிட்டோம், இதை எப்படி எடுத்துக்குவார் ஆண்டவர்? சார் நம்ம பிள்ளை செஞ்ச கொலை தானே, எப்படி எடுத்துக்குவார்? இப்போ நிறைய பாவம் இருக்குல்ல, விபச்சார பாவம் இருக்குது, அப்புறம் கொலை செய்கிற பாவம் இருக்குது, அடிதடி போடுற பாவம் இருக்குது, பணம் மோசடி செய்கிற பாவம் இருக்குது, இல்லை எவ்வளோ பாவம் இருக்குது. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பாவங்களெல்லாம் செஞ்சால் அது எப்படி ஆண்டவர் எடுத்துக்குவார்? அதாவது எல்லா பாவங்களையும் ஒரே லிஸ்ட்டில் எடுக்க முடியாதுன்னு சொல்லணும். அதனால தான் நாம் பாவ உலகத்தில் இருக்கிறதுனால, பாவ சரீரத்தில் இருக்கிறதுனால சத்ருவை குறித்து நமக்கு என்ன சொல்லணும், அவன் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். இயேசுநாதரையே பாவம் செய்வதற்கு அவன் என்ன செய்தான், தூண்டுறபடினால அந்த விதமாக தூண்டல் நமக்கு இருக்கிற பொழுது இந்த உலக சூழல்களில் நாம் சில நேரத்தில் வந்து கோபமடைவோம், எரிச்சல் அடைவோம், சில பொய்யை கூட சொல்லுவோம். ஆனால் இது வந்து சோதனையுடைய விளைவாகும். அப்போ சொல்கிறவங்க இதில் கூட நம்ம எச்சரிக்கையோடு பேசணும். அப்போ பிரதர் நம்ம அப்போ பொய்யெல்லாம் சொல்லலாமா? ஏன்னா நம்ம கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா விட மாட்டோம்ல. அப்போ கொஞ்சம் பொய்யெல்லாம் சொல்லலாமா? இல்லைங்க. அதாவது இவைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு பழக 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 பேச 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 உங்களுடைய தேவனை அறிகிற அறிவு வளர வளர நீங்கள் பொய் சொல்லிகிட்டே இருக்க மாட்டீங்க, நீங்கள் கோவப்பட்டே இருக்க மாட்டீங்க. கோவப்பட்டாலும் ஒரு இமோஷனலாக டக்குன்னு ஒரு லைட்டிங் மாதிரி வரும், லைட்டிங் மாதிரி என்ன செய்யும், போகும், அது நிலை பெறாது. அப்போ ஆண்டவரோட உள்ள அதுதான் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது நற்கிரிகளாகிய கனிகளை தந்துன்னு கொலோசியர் 1:10 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்கிறோம், வளர்கிறோம். வளர்க என்னன்னு சொன்னால் வர 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 நம்ம என்ன பண்ணுறோம், முன்னைய மாதிரி என்ன பண்ணுறதில்ல, எதுக்கு எடுத்தாலும் நம்ம தவறாக போகிறதில்ல. நம்ம பாவங்களை, அதாவது தவறுகளை, குறைவுகளை என்ன செய்கிறோம், மேற்கொள்கிறோம். இப்போ நான் சொல்லுகிறவர்களெல்லாம் நீங்கள் தர்க்க ரீதியாக எதிர்த்து நிற்க விரும்பினால் உங்களுக்கு நிறைய தர்க்கங்கள் பண்ணலாம். நான் சொல்வது வேத சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு யதார்த்தமான நிலையை பேசி கொண்டிருக்கிறேன்.
அதனால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் செய்யணும் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி இருந்தால் யோவான் எப்படி சொல்ல முடியும் பாவம் செய்ய மாட்டான்னு? இல்லையா? ஆக நீங்கள் பொய் சொல்லாமல் வாழ்வீர்கள், நீங்கள் வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வீர்கள், கசப்புக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வீர்கள். இதெல்லாம் சில வேளை இமோஷன்ஸாக வரும். எந்த இமோஷன்ஸும் என்ன செய்யாது, நம்ம இடத்துல நிலை பெற்று விடாது. மனிதனாக இருக்கும் பொழுது கோப உணர்வு வரும், எரிச்சல் உணர்வு வரும், பொறாமை உணர்வு வரும், இந்த மாதிரி பல உணர்வுகள் வரும். உணர்வுகள் வருவது என்பது வேறு, அவைகள் செயல்களாக மாறி நம்முடைய வாழ்விலே பாவங்களாவது என்பது வேறு. அப்போது டெரிபிள் பெரிய பாவம் எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது. விபச்சார பாவம், பண மோசடி பாவம், அடிதடி பண்ணுறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் எப்படி இல்லை. அதாவது எல்லா பாவங்களும் ஒன்று கிடையாது. நீங்கள் திடீர்னு ஒருத்தர் ஒன்று சொன்னோன்னு கோவப்படுறீங்க, இதில் என்ன இல்லை, ஒரு ப்ரீ பிளான்டு கிடையாது. நாளைக்கு இந்த ஆள் வருவோம், ஏதாவது சொல்லுவார், சொன்னோன்னு என்ன பண்ணிடணும், 4 வார்த்தை நல்லா கேட்கணும். அப்படி இல்லை. அவர் சொன்ன விதம் சரியில்லை, பேசின விதம் சரியில்லை, நடந்துக்கிட்ட விதம் சரியில்லை. அப்போ நமக்கு என்ன வருது, கோபம் வரும். இது ப்ரீ பிளான்டு கிடையாது. சரி, நான் கோபம் முடிஞ்சாச்சு, கோவப்பட்டாச்சு, அடுத்து என்ன நடக்கும்? 3 ஏஜென்சிஸை பற்றி சொன்னேன். நல்ல மனசாட்சி என்ன செய்யும், உணர்த்தும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். நாம் படித்த வார்த்தைகள், கேட்குற செய்திகள் என்ன செய்யும், நம்மை உணர்த்தும். அப்போ நம்ம இம்மிடியேட் என்ன செய்யணும், ரியலைஸ் பண்ணி ஐயோ நம்ம தப்புன்னு உணர்கிறோம். ஆனால் விபச்சாரம் பண்ணுற இது ஒன்று டெரிபிள் சென்ஸ். இப்போ விபச்சாரம், கொலை பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் தான் நடக்காது. அப்போ நீங்கள் திட்டமிடுகிற வரைக்கும் எப்படி உணராமல் இருக்க முடியும்? ஒருவரோடு நீங்கள் தவறாக பழகணுன்னா தவறான ஒரு திட்டம் வேணும் உங்களுக்கு, இல்லையா? யாரோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தவறான உறவு இருக்க வேண்டும்னு விரும்புகிறீங்களா? இது ஒரு திடீர்னு இமோஷனல் நடந்துருமா? இல்லை, அதுக்கு ஒரு ப்ரீ பிளான் உண்டு, இல்லையா? அப்போது அந்த திட்டமிட்டு நீங்கள் தொடர்ந்து அந்த பாவத்துக்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் தேட் மீன்ஸ் யூ ஆர் நாட் வித் காட். திட்டமிடாமல் என்ன செய்ய முடியாது. அப்படி ஒருவருடைய வாழ்வில் இருக்குதுன்னு சொன்னால் அவங்ககிட்ட யாரும் இல்லை. இப்போ ஒரு மனுஷன் தப்பும் பண்ணுறான், அப்புறம் என்ன சொல்கிறான், நான் கடவுளோட இருக்கிறேன்னு சொல்கிறோம். இதில் எது உண்மை? ஏன் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு அப்பப்போ கோபம் வரலையா? அந்த மாதிரி எனக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான உறவுக்குள்ளே இருக்கிறது ஒரு திட்டமிடுதல், அதில் ஒரு கண்டினியூஷன் இருக்குது. நீ திட்டமிட்டு பல நாட்களாக செய்கிற பொழுது ஒரு தவறான உறவு உருவாகும். அந்த தவறான உறவு அப்போ நீ உணர்த்தப்படவில்லையே, நீ எச்சரிக்கப்படவில்லையே, உன்னோட வார்த்தை வேலை செய்யலை, ஆவி வேலை செய்யலை, கான்சியன்ஸ் வேலை செய்யலை. அப்போ அவைகள் செய்திருந்தா நீ என்ன செஞ்சுருப்ப, தொடர முடியாது. அப்போது தேவனால் பிறந்தவன் என்ன பண்ண முடியாது, பாவம் செய்கிறான்னு அவன் யாரும் கிடையாது. நீங்கள் ஒரே நேரத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டதும் உண்மை தான், பாவம் செய்கிறதும் உண்மையானு சொன்னால் உங்களை போல முட்டாள்கள் இருக்க முடியாது உலகத்தில். ஆண்டவரோடு இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, திட்டமிட்டு ஒரு பாவத்தை. இப்போ ஒருவனை கொலை செய்யணுன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பிளான் பண்ணணும்ல. பண மோசடி செய்யணுன்னா பிளான் பண்ணணும், ஒருத்தனை வஞ்சிக்கணும்னா பிளான் பண்ணணும். அப்போ இந்த பிளான் பண்ணுற அந்த ப்ராசஸ், அப்போ அவங்களுக்குள்ள தேவ ஆவி இருந்தால் என்ன செய்யும், என்னப்பா யோசனை பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன சிந்தனை பண்ணிகிட்ருக்க, நீ எங்கே போய்ட்டுருக்க, என்ன செய்ய போகிற? அப்போ நீ உண்மையான தேவனுடைய பிள்ளைனா ஒருவேளை உங்களுக்கு கோபம் வரும். எனக்கெல்லாம் வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாமா அப்படின்னுலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சில இமோஷன்ஸ் வரலாம். ஆனால் அடுத்த நிமிடமே என்ன செய்ய, நான் யார், ரியலைசேஷன் வரல. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், இல்லை என்றால் பாவியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகவும் இருக்கிறேன், நான் பாவியாக இருக்கிறேன்னு சொன்னால் தட்ஸ் நாட் த ரைட் ஸ்டேட்மெண்ட். அப்போது என்னென்ன இன்னொன்று பார்த்திங்கன்னா, யூதாவுடைய புத்தகம் 24 வசனத்தில் வலுவாதபடிக்கு என் கால்கள் சறுக்கிறதுங்கிற பொழுது, அப்போ எந்த சிந்தனை என்னை சறுக்க கொண்டு போகிறதோ, எந்த விதமான ஒரு ஆசை என்னை சறுக்க கொண்டு போகிறதோ, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பை சறுக்க கொண்டு போகிறதோ, என் கால்கள் சறுக்கிறதுங்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார், அப்படி கிருபையினை தாங்கிறது, இல்லையா? வலுவாதபடி காக்கணும். அப்போ ஆண்டவர் ஆல்வேஸ் இஸ் ஆக்டிவ் இன் அவர் லைஃப். ஒரு தகவன் பார்த்துட்டே இருக்கிறார், இந்த பையன் இங்கே போய் விழ போகிறவங்க என்ன பண்ணுவார், விழட்டும், விழுந்தவர் என்னாவது பார்ப்போம், அப்படி இருப்பானா? அப்போ தேவ உறவோடு ஒருவன் இருக்கும் பொழுது அவன் பாவம் செய்ய போயிட்டே இருக்கிறான். அப்போ அவனை அவர் என்ன செய்வார், தடுத்து ஆட்கொள்வார், இல்லையா? அவனை அப்படி விட்டுருவாரா? விட மாட்டார். அப்போ இந்த ரியாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் உடனே இப்போ நிறைய பேர் அப்போது சின்ன பாவம் பெரிய பாவம் இருக்குது, சின்ன பாவம் பெரிய பாவம் இருக்கிறது. நீங்கள் திடீர்னு ஒரு கோபம் வர்றது என்ன கிடையாது, அது பனிஷபிள் ஆஃபன்ஸ் கிடையாது. ஒரு இமோஷனில் வந்தது நம்ம உணராமல் போனால்தான் அது வேறு விஷயம்.
அப்போது விபச்சாரம் பண்ணிடுமா, களவு, அடிதடி, இதெல்லாவற்றுக்கும் ஒரு டைம் ப்ராசஸ் இருக்குது. அது வரைக்கும் உங்களை ஆவியானவர் தடுக்கவில்லையா, நல் மனசாட்சி தடுக்கவில்லையா, இல்லை வார்த்தை தடுக்கவில்லையா, இல்லை இவைகளெல்லாம் கடந்து நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போயிட்டீங்க, மறுபடி பாவியாக போயிட்டீங்க. அப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இப்போ தேவன் நம்முடைய வாழ்வில் ரட்சிக்கப்பட்ட பிறகு காணுகிற குறைகள், சுபாவ குறைகள், சிந்தனை குறைகள், நடத்தை குறைகள், இவைகளை பார்த்து என்ன பண்ண, ஹீஸ் கிரீவ்டு, வருத்தப்படுறார். இவர் கோபமடைகிற சான்ஸ் இருக்கா? இப்போ வருத்தப்பட்டிருக்கார். முன்காலத்தை போல் கோபமடைகிற வாய்ப்பு வருமா? புரிகிறதா? கோபமடைஞ்சால் மறுபடியும் நமக்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு. வருத்தமடைந்தால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? அந்த வருத்தத்தை நமக்கு அறிவித்து நம்மளை சரி பண்ணுவார். ஆனால் கோபமடைந்து விட்டால் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு என்ன செய்கிற சான்ஸ் வருது. இது நடக்குமா? நடக்கும். எபிரேயர் 3:8 வாசிப்போம். வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்க. நிறைய விஷயங்கள் துக்கப்படுத்துகிற முதல் ஸ்டேஜில் இருக்கும். நீங்கள் சரியில்லாமல் பேசுனது ஆண்டவர் துக்கப்படுத்தும். ஆனால் சரியில்லாமல் பேசுகிறதுலையே நீங்கள் ஆண்டவர் வார்ன் பண்ணுறாரு, வார்த்தை வார்ன் பண்ணுறது, உங்கள் ஆவி உங்களை கன்விக்ட் பண்ணுது. எல்லாத்தையும் கடந்துட்டு நீங்கள் அந்த விதமான தவறுகளை தொடர்கிறீங்கன்னா அதுதான் என்ன, யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் ஹார்ட். எந்த ஒரு தவறு ஆண்டவருக்கு இது பிரியமில்லை, வார்த்தைக்கு எதிரானது, சத்தியத்துக்கு எதிரானது, அப்படி உணர்கின்ற பொழுதும் நீங்கள் தொடர்ந்து அதிலே போகிறீங்களா? பை தட் வாட் யூ ஆர் டூயிங், யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் ஹார்ட். அப்போ என்ன நடக்கும்? இருதயம் கடினப்படும். அதனால தான் பைபிள் சொல்ல இருதயத்தை கடினப்பட விட்டு விடாதீர்கள். இது போன்ற உண்மைகளை அநேகர் சரியாக புரிஞ்சிக்கிறதில்ல. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் இருதயத்தை கடினப்பட விட முடியும். இப்போ நான் சில வேளை சொல்லுவேன், 95% நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் செய்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சில வேளை 98% சொல்லுவோம். இதையெல்லாம் பார்த்து ஒரு சிலர் என்னை கிண்டல் பண்ணுறதும் உண்டு. அது என்னங்க 98%, அது என்ன 95%, அப்புறம் மிச்சம் ஒரு 5% இருக்குதே. நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியை பெற்று, அவருடைய வார்த்தையை பெற்று, அவருடைய ஐக்கியத்தை பெற்று, அவருடைய உறவுக்குள்ளே வாழுகிற பொழுது அவனுக்கு பாவம் செய்வதற்கான வேகம், விறுவிறுப்பெல்லாம் என்ன செய்யும்? குறையும். அவன் அந்த அன்பை ருசித்தபடினாலே, ஐக்கியத்தை ருசித்தபடினாலே அவன் பாவம் செய்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான்? விரைய மாட்டான். அவனோடு இருக்கிறார், அவனை உணர்த்துகிறார், அவனை நடத்துகிறார். அதனால் சான்ஸ் உண்டு. ஆனால் இதற்கு அப்பால் பாவம் நிகழுமானால் சில நேரங்களில் மனிதன் என்ன செய்யணும்? அது எக்ஸப்ஷனல் கேஸுன்னு சொல்கிறது. ஆனால் நோ சான்ஸ் அப்படி. இப்போ கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை ரட்சிக்கப்பட்டால் ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. அவன் ரட்சிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு. அப்போது இது போன்ற வசனங்கள்லாம் எப்படி வந்தது? உதாரணமாக, உங்கள் இருதயத்தை கடினப்பட்டா என்ன, படாமல் இருந்தால் என்ன, நீ எப்படி எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவல்ல. அப்போ ஆண்டோடைய அன்பை ருசிக்கிறோம், ஐக்கியத்தை ருசிக்கிறோம், வார்த்தையை ருசிக்கிறவன் 95% அவனுக்கு சான்ஸ் கிடையாது. அதை விட்டுட்டு போக மாட்டான். அவருக்கு மனம், அவனுடைய ஆவி இடம் கொடுக்கும். ஆனால் அதுக்கு அப்பால் எக்ஸப்ஷன் உண்டு இல்லையா? இப்போ நான் அதனால் சொல்லவில்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவோட 12 சீடர்கள் இருந்தாங்க, 11 பேர் போகலை. ஆனால் ஒருத்தன் போனால, அப்போ போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவன் ரட்சிக்கப்படலை. என்ன இயேசு கிறிஸ்து சீடலாக இருக்கும் பொழுது பேதுரு ரட்சிக்கப்பட்டான், யூதாஸ் ரட்சிக்கப்படலைங்கிறது எந்த கிரைட்டீரியா வச்சு சொல்கிறீங்க? பேதுருவை தெரிந்து கொண்ட போல தான் இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டார்? அப்போ பேதுரு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டார். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டா என்ன, எந்த அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டான்னு கருதப்படுகிறான்? இது வேறு சாப்டர். நம்ம இதுக்குள்ளே கொண்டு நமக்கு டைம் வர இல்லை, 8:30 ஆயிடுச்சு. அப்போது எக்ஸப்ஷன் இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, கடினப்பட விடாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ கடினப்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சுபாவ ரீதியாக, வார்த்தை ரீதியாக, நடத்தை ரீதியாக சில குறைபாடுகள் வரலாம். ஆனால் அந்த குறைபாடுகள் உணர்த்தப்படுகிற பொழுது நான் உணர்ந்து உடனடியாக ஆண்டுடைய கிருபையை தேடணும். அதுக்கு ஆண்டு நமக்கு எல்லா வழியும் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நம்ம இழுக்கிறது, அவருடைய கிருபை நம்ம இழுக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி சில விஷயங்களில் நம்முடைய மனம் திரும்ப திரும்ப செல்லுகிற பொழுது அதனுடைய விளைவாக மனம் என்ன செய்யும்? கடினப்படும். அது தட் வில் பி ரிப்பீட்டட். அந்த தவறு என்ன செய்யும்? ரிப்பீட் ஆகும். ஒரு தவறான பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஒரு தவறான தொடர்புகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு அவன் என்ன திரும்ப திரும்ப போகிறான். அதனால் அவன் யாரும் எகெயின் ஹீ இஸ் பிகமிங் சின்னர். இப்போ எபிரேயர் 3:13 என்ன பார்க்குறோம்? பாவத்தின்
வஞ்சனையினால ஏதோ ஒன்றின் மேலே ஏற்படுகிற ஈர்ப்பு, ஒரு பணம் சம்பந்தமானதாக இருக்கலாம், பொருள் சம்பந்தமானதாக இருக்கலாம், சொத்து சம்பந்தமானதாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உணர்ச்சி சம்பந்தம், ஒரு வெறுப்பு கோபம் சம்பந்தமாக இருக்கலாம், யார் மேலே ஏற்பட்ட வைராக்கியம் சம்பந்தமானதாக இருக்கலாம். இந்த மாதிரி வருகிற பொழுது நீங்கள் தேவ ஆவியினால் உணர்த்தப்படுகிற பொழுது அதை விட்டு விலகுவதற்கான தேவ கிருபையை தேடாதபடிக்கு கொஞ்சம் என் பக்கம் நியாயம் தானே அப்படின்னு அந்த உணர்ச்சிகளை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதனால் என்ன நடக்கும்? பாவத்தின் வஞ்சனை. அப்போ பாவம் என்ன செய்யும்? வஞ்சித்து உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தும். அப்போது எபிரேயர் 3:11 என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 3:11. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம். அப்போ என்ன? இப்போ பாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு தேவனுக்கு உகந்ததில்லாத காரியத்தில், பிரியமில்லாத காரியத்தில், சத்தியத்துக்கான காரியத்தில் ஏதோ ஒரு சூழலில் நீ திரும்ப மனம் ஈர்க்கப்பட்டு அதில் தொடர்வா என்றால் யுவர் ஹார்ட் வில் பி ஹார்டன்ட். அதனால் நீ மறுபடியும் கீழ்ப்படியாதவனாக போக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பாவத்தில் வஞ்சிக்கப்படாதபடி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் என்ன நடக்கும்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான. அப்போ என்ன அர்த்தம்னா, ஜீவனுடைய தேவனை விட்டு விலகுவதுன்னா தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. இப்போது கெட்டகுமாரனை விட்டு தகப்பம் விலகலை. கெட்டகுமாரனுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை இருந்தது, எங்கேயாவது போய் தப்பாக வாழ்கிற ஆசை இருந்து, அதனால் இவன் சரியில்லாத புள்ள அப்படின்னு அந்த தகப்பம் போகலை, இவன் தான் போனான். அது மாதிரி நாம் தவறு பண்ணால் ஆண்டவர் நம்ம விட்டு போக மாட்டார். ஆனால் நம்முடைய குற்ற மனசாட்சி என்ன செய்யாது? அவரிடத்துல போகாது, அவருடைய அன்பு ருசிக்காது. அதனுடைய விளைவு தான். அப்போது எபிரேயர் 12:15 வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி. அப்போ கிருபையை கொண்டு நாம் பரிசுத்தமாக வாழ முடியும், கிருபையை கொண்டு உறவோடு வாழ முடியும், கிருபையை கொண்டு பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுறது? ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக. அப்போ கசப்பான வேர் என்ன செய்யும்? முளைத்து எழும்பி வளருகிறது, வளர்ந்து பெரிய மரமாகிறது. அதனுடைய விளைவாக தான் என்ன செய்கிறது? தீட்டுப்படுதல காரியம் நடைபெறுகிறது. அப்போ இவ்வளவும் கடந்து வருகிற பொழுது என்ன நடக்கலை? வார்த்தையுடைய உணர்த்தல் ஏற்கல்ல, ஆவியானுடைய உணர்த்தல் ஏற்கல்ல, மனசாட்சியுடைய உணர்வை. அப்போ இவன் மறுபடியும் என்ன செய்கிறான்? ஒரு பாவி என்கிற நிலைமைக்கு தேவ உறவை இழக்கிறான். ஏன்னா தேவன் அவனை தள்ளிவிடவில்லை, ஆனால் இவன் பாவியாக இருக்கிறபடினாலே அவன் என்ன செய்கிறான்? அந்த கெட்டகுமாரன் போனது மாதிரி விலகி போகிறான். அதனால தான் எபிரேயர் 12:16 என்ன வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி. சீர்கெட்டவனாக எச்சரிக்கைனா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் சோதிக்கப்படுறீங்க. பிசாசானவங்களை பாவத்தில் தள்ளுவதற்காக அவன் சுற்றி திரிகிறான். இந்த உலகம் பாவம் நிறைந்தது. நீங்கள் இருக்கிற சரீரமும் பாவம் செய்வதற்கு தகுதியான சரீரம். இவ்வளவு அழுத்தங்கள் இருக்கிற காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் சில குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த குறைபாடுகளை உணர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருந்தவிடும். ஆனால் அந்த குறைபாடுகளிலே நீங்கள் தொடர்கிற பொழுது சீர்கட்ட பிள்ளையாக மாறுவீர்கள். ஏசாவை போல உங்களுடைய நல்ல பங்கு இழப்பீர்கள். ஆக ஆண்டவரிடத்தில் வந்தவன் விலகி போகாமல் இருக்கிறதுக்கு பேரளவு வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் ஆபத்து ஒன்று இருக்கிறது என்று நமக்கு வாணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிகிறது அல்லவா? அதனால் அவருடைய கிருபையை பயன்படுத்தி கொண்டு அவரோடு இணைந்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டும். அப்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இயேசு நாட்டில் வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு காலத்தும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா இவ்வளவு எச்சரிக்கைகள் எதிர்த்து கொடுக்கப்படும். யாருக்கு இந்த எச்சரிக்கைகள்? எப்போ நீ என்ன பாவம் செஞ்சாலும் போகவே மாட்டேன். எந்த பாவம் செஞ்சாலும் நம்ம ஆண்டவர் நம்மோடு நீ தொலைஞ்சு போன்னு தள்ளி விட மாட்டோம். ஆனால் பாவம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? அவரை விட்டு தள்ளி கொண்டு போகும். அப்போது பாவம் ஒரு மனிதனிடத்தில் அதிக இடம் பிடிக்கும் பொழுது அவன் தேவ உறவை இழப்பான். அப்போ அவன் பாவத்தில் இருக்கணும், இல்லைன்னா தேவ உறவில் இருக்கணும். தேவ உறவில் இருந்து கொண்டே என்ன செய்ய முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சில ஊழியக்காரத்தில் தவறுகள் இருக்கிற பொழுது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவன் என்ன தவறு பண்ணால் என்ன கர்த்தர் அவனோட இருக்கிற அவனை வல்லமையை உபயோகப்படாது. இட்ஸ் நாட் ட்ரூ. தவறு செய்கிறவனோட கர்த்தர் இருக்கவே மாட்டார். தவறு செய்யணும்னா அவனை ஒன்று துரத்தி விட மாட்டார். தவறுக்கு அவன் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுப்பார். அவன் திருந்துவதற்கு வாய்ப்பை கொடுத்து அவனை மறுபடியும் கட்டி எழுப்புற கிருபை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஆனால் அவன் பயன்படுத்தாதபடிக்கு இஃப் ஹி இஸ் கண்டினியூயிங் சின், அதப்பொழுது அவர் என்ன செய்ய மாட்டார்? அவனோடு இருக்க மாட்டார். இப்போது நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துறோம்? பாவம், அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த பாவங்கிற நிலைமை வேறு, ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிற பாவங்கிற நிலைமை வேறு. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்றால், இதற்கு அப்பாலும் ஒரு பாட்டு இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லை. எனவே நான் முடித்து கொள்கிறேன். என்றால் அதை நான் தொட்டால் உங்களுக்கு அதை சரியாக சொல்ல முடியாது. அதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சால் என்ன நடக்கும்
அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாட்டு இருக்கிறது. அதையும் பார்த்து தான் கம்ப்ளீட் ஆகும். நான் வேண்டுமென்ற தலைப்பு மட்டும் சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சு என்ன நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். என்னமோ நடந்துடும் பிரதர், என்ன நடக்கும்னு எனக்கே தெரில. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சு என்னங்க நடக்கும்? ஆமாம், நம்பர் 1 நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ இது பிரசங்கம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அடுத்தது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்கிற எந்த தவறும், அது சிந்தனை ரீதியாக தான் சரி, சுபாவ ரீதியாக தான் சரி, இல்லைன்னா ஆண்டவருக்கு ஏற்றபடியாக முன்னேறி செல்கிறவங்கள குறைபட்டாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுக்கு உகந்ததில்லாத காரியங்கள் இருந்தால் முதலாவது ஐக்கியத்தை பாதிக்கும். குறைவுகள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணால் கூட அப்பா அம்மா அவங்ககிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் தயங்கும். அப்படி தானே, நம்ம தப்பு அவர் கண்டுபிடிச்சிட்டாங்களே என்னமோ. அப்போது தவறுகளை பார்த்து தேவன் நம்மை தள்ளிவிடவில்லை, ஆனால் இது ஐக்கியத்தை பாதிக்கிறது. நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல, ஆண்டவரோடு இருக்கிற உணர்வை பெற முடியல. ஸோ வி ஃபீல் தட் வி ஆர் லெஃப்ட் அலோன். அப்போ பாவம் என்ன செய்கிறது, தேவனை விட்டு நம்மை தனிமைப்படுத்தும். பாவம் நம்முடைய குறை நம்மிடத்தில் வருகிற பொழுது, தவறுகள் நம்மிடத்தில் வருகிற பொழுது தேவனோடு ஐக்கியமாக இருந்த உணர்வு பாதிக்கப்படும். இரண்டாவது, தேவன் ஆல்வேஸ் இஸ் லவ்விங். ஆனால் when we happen to commit sin, நாம் என்ன செய்யணும், we are not able to believe that he is loving us. Still he is loving. அவர் நம்மளை நேசிச்சு தான் இருக்கிறார். நம்ம தப்பு பண்ணாலும் நேசிக்கிறார். ஆனால் நான் செய்த தவறுடைய விளைவாக என்னுடைய ஹார்ட் என்ன பண்ணுகிறது பொழுது, நீ தப்பு பண்ணிட்டேல்ல, நீ தவறு பண்ணிட்டேல்ல, அப்புறம் எப்படி அவர்கிட்ட அன்பாக இருப்பாருங்கிற ஒரு ராங் மெசேஜை கொடுக்குது. அப்போது அதனால தான் we have to be very careful to avoid wrongs. எப்பொழுதுமே உங்கள் பேச்சிலையும் சிந்தனையிலையும் உங்களுடைய நடத்தைகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் பர்ஃபெக்டாக பரிசுத்தமான வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். எப்பவும் பொய் சொல்லிக்கிட்டு, எப்பவும் கோவப்பட்டுக்கிட்டு, எப்பவும் எரிச்சல் அடைஞ்சிட்டு, எப்பவும் தப்பாக ஆசிரியப்படி இருக்கக்கூடிய தேவை கிடையாது. நாளுக்கு நாள் வளர்ந்து நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் கேட்டபடி மாறுவோம். ஆனால் தவறுகள் நிகழ்கிற பொழுது ஐக்கியத்தை நாம் இழப்போம், அன்பை இழக்க மாட்டோம், அன்பை அனுபவிக்க மாட்டோம். அப்பா அம்மா நேசிச்சு தான் இருப்பாங்க, ஆனால் பிள்ளை என்ன செய்யாது, தப்பு பண்ணதுனால அந்த கில்ட்டி கான்சியன்ஸ் என்ன பண்ணும், அதனால தான் தவறுகளை தவறுக்கணும். மூன்றாவது, தவறுகள் புரிகிற பொழுது ஒரு நம்பிக்கை உணர்வு போயிடும். இதுவரையிலும் நம்ம வி ஆர் ஸோ ஸ்ட்ராங் இன் ஹோப், ஆண்டவனோடு இருக்கிறார், கர்த்தனோடு இருக்கிறார், தைரியம் வரும். ஆனால் தவறுகள் வருகிற பொழுது தேவனுக்கு நமக்கு இடையில் என்ன வருது, ஒரு பிரிவினை உணர்வு வருகிறது. இப்பொழுது நம்ப முடியலை, ஆண்டவர் என்ன நடத்துவாரா, எனக்கு உதவுவாரா, என்னுடைய எதிர்காலத்துக்கு போதுமான இருப்பாரா, நம்பவே முடியலை. ஆனால் அவர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவுவதற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனால் என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறது, இல்லை நீங்களாம் தப்பு பண்ணிட்டல, அப்புறம் உனக்கு எப்படி அவர் ஹெல்ப் பண்ணுவார். பட் ஹீ இஸ் ஸ்டில் வில்லிங் டு ஹெல்ப் அஸ். ஆகையாலும் பாவம் அதை தேவனை நம்ம விட்டு ஓட வைக்காது, நம்ம என்ன செய்யும், தேவனை விட்டு ஓட வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பாவம் செய்கிற பொழுது we will lose the vision. இதுவரை நமக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம் வருது. ஒரு தவறு செஞ்சோம், நான் முடிஞ்சு போச்சுடா, இனி நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்ல, தவறு பண்ண, இந்த மாதிரி சில உணர்வு வரும். ஆக இது போன்ற பல பாதிப்புகள் வரும். ஆனால் இவைகள் வருகிற பொழுது இவைகளிலே நாம் என்ன செய்ய, செவி சாய்த்து அப்படி இருந்து விடாதபடிக்கு ஆண்டவர் இன்னும் என்னை நேசிக்கிறார், என்னுடைய தவறு தான் அந்த அன்பை உணராமல் தடுக்கிறது, அந்த ஐக்கியத்தை உணர விடாமல் தடுக்கிறது, அந்த நம்பிக்கை உணர விடாமல் தடுக்கிறது, அந்த தரிசனத்தை உணர விடாமல் தடுக்கிறதுன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும், கிருபாசனத்தண்டைக்கு நம்ம வரணும். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசிரியர் தான் அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எந்த குறை தவறு இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். எனவே ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான், பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான், பாவத்திலே தொடர்ந்து இருக்க மாட்டான். அது அவனுக்கு முடியாது. ஏனென்றால் அவன் வார்த்தையினாலே உணர்த்தப்படுவான், ஆவியினால் உணர்த்தப்படுவான், நல் மனசாட்சியில் உணர்த்துவான். 3 உணர்த்துதல்களையும் எதிர்த்து அவன் செல்வான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், மறுபடியும் யாராக மாறுவான், பாவியாக மாறுவான், உறவை இழப்பான். எனவே அபிதமான நிலைமைக்கு செல்லக்கூடாது. வேதம் நமக்கு பல எச்சரிப்புகளை தருகிறது. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தை முன்னோக்கி கொண்டு செல்வாராக. தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு எப்பொழுது நான் கவனமாக இருக்கக்கூடிய உதவி செய்வாராக. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக, பாவம் தொடர்பாக எங்களுக்கு கொடுத்த புரிதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் அதிகமாக புரிந்து கொள்ளவும், சரியாக புரிந்து கொள்ளவும், இந்த உலகத்தில் ஆண்டவரை பாவத்தை ஜெயித்து வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெறவும், கனி கொடுத்து வாழும் எங்களை அனைவரும் கிருபிதாரும் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதி. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.